மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அரசு பணி வழங்குவது என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு பச்சை துரோகம் செய்கின்றார் என நீதிபதி சாடல். மக்களை பாதிக்கும் பந்த் தேவையில்லை என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் இன்று சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியை பார்வையிட்டார். கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவையில் குறுத்தொழில், சிறு தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. நிதி அமைச்சர் அனைத்து மாநிலங்களுக்கும் கருத்து கேட்பது சகஜம். பிரதமர் மோடி ஆட்சியில் சிறு தொழில், குறுத்தொழில் பாதிக்கப்பட்டுள்ள GST வரி மிகப்பெரிய சுமையாக உள்ளது. 75% தொழிலாளர்கள் நடுத்தர தொழிலில்தான் பணியாற்றி வருகின்றனர். அந்த வாய்ப்புகளை அளிக்கும் தொழிலதிபர் ஒருவர் தான் கோயம்புத்தூரில் கேள்வி கேட்டுள்ளார். பல்வேறு வரிகள் இருப்பதால் அவற்றை மாற்றி மக்களுக்கு சிரமம் இல்லாம் வரியை போடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இதில் எந்த தப்பும் இல்லை. இதற்கு நிதியமைச்சர் பதில் சொல்லி இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் விரோதியாக பிரதமர் நினைக்கிறார். அதே போலத்தான் நிர்மலா சீதாராமனும் உள்ளார் என கூறியுள்ளார். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் கேட்டது நியாயமான கேள்வி. சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பா நாட்களில் ஒரே வரிதான். இந்த திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியில் நாட்கள் கொண்டு வந்தோம். ஆனால் மோடி அரசாங்கம் அதை மாற்றி விட்டதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, அதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை வற்புறுத்தி மன்னிப்பு கேட்க செய்துள்ளனர். சுதந்திரமாக ஒருவர் கருத்தை சொல்ல முடியாத நிலையை பாஜக உருவாக்கி உள்ளது. நடந்த சம்பவத்திற்கு நிர்மலா சீதாராமன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாராயணசாமி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக அரசு பணி வழங்குவது என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு பச்சை துரோகம் செய்கின்றார் என நீதிபதி சாடல். புதுச்சேரியில் 56 துறைகளில் கொல்லைப்புற நியமனம், 20,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொல்லைப்புற நியமனமாகவும் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பணி வழங்கி உள்ளதை ஆவணங்கள் மூலம் சுட்டிக்காட்டி பொதுப்பணித்துறையின் வாரிசுதாரர் சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நீதியரசர் SM சுப்பிரமணி அவர்கள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையில் நீதியரசர் கூறுகையில், சட்டவிரோதமாக இது போன்ற அரசு பணி என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு பச்சை துரோகம் செய்கிறீர்கள் என்று அரசு வழக்கறிஞரை காரசாரமாக கேள்வி எழுப்பினார். மேலும் 2 வாரத்திற்குள் 56 துறையில் உள்ள கொள்ளை பெற நியமன ஊழியர்களின் விரிவான பட்டியலை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட அவர், உடனடியாக சட்டத்திற்கு புறம்பாக வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஊழியர்களும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்.
மக்களை பாதிக்கும் பந்த் தேவையில்லை என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை மின்துறை மாநில பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. 2003ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் பிறகு மின்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு சென்றது. 2009ஆம் ஆண்டில் மின் விநியோகம் செய்வதற்கு ஆணையம் அமைத்தனர். இந்த ஆணையம் நீதிமன்றம் போன்ற நடவடிக்கைகளை கொண்டது. இந்த ஆணையத்தின் ஒவ்வொரு மாநில அரசும் தங்களின் மின் விநியோக கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆணையம் கட்டணத்தை நிர்ணயம் செய்து அறிவிக்கும். இதுதான் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது என்றார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2003, 2009இல் பாராளுமன்றத்தில் இதற்கான சட்டம் வந்தபோது மத்தியில் யாருடைய ஆட்சி இருந்தது? புதுச்சேரியில் இருந்து சென்ற எம்பிக்கள் யார் என கேள்வி எழுப்பிய லட்சுமி நாராயணன், தற்போது உயர்த்தப்பட்ட கட்டணத்தில் 200 யூனிட் வரை அரசு மானியம் வழங்கியுள்ளது. இந்த மானியம் வழங்குவதற்கு ஆணையம்தான் அனுமதி வழங்க வேண்டும். மானிய தொகையை ஓராண்டு முழுமையாக அரசு கட்ட வேண்டியுள்ளது. இந்த நடைமுறைகளை இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றாக தெரியும். தமிழகம், கேரள மாநிலங்களிலும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அங்கு யாரும் போராட்டம் நடத்தவில்லை. தமிழகத்தை விட குறைவாகவே புதுச்சேரியில் மின் கட்டணம் உள்ளது. மின் கட்டண உயர்வு சட்டப்படியான நடவடிக்கையாகும். இவற்றை தெரிந்து கொண்டே மக்களை பாதிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்த வேண்டுமா? மக்களை பாதிக்கும் பந்த் போராட்டம் தேவையில்லை என அவர் கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் இன்று சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியை பார்வையிட்டார். முன்னதாக சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான கையகப்படுத்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு அதன் விவரங்கள் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலைகள் இருக்கும் இடத்தை பார்வையிட்டு அப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சாலை, நீர் மற்றும் மின்சார உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விசாரித்து அறிந்தார். புதுச்சேரி மாநிலத்தின் பொருளாதாரை வலுப்படுத்தும் வகையில், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும், புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான திட்ட வரைவை உருவாக்கவும் அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அங்குள்ள தொழிற்சாலை ஒன்றை திடீர் பார்வையிட்டு அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களும் கலந்துரையாடினார். அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்து கேட்டறிந்தார். மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணகுமார், தொழில்துறை இயக்குநர் திரு ருத்ரகவுடா, சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்கத்தின் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சென்ட் ஜோசப் மண்டபத்தில் ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட மங்கள கருவறை முத்திரை வழங்கும் விழாவில் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 22 கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் ஒருவருக்கு ரூபாய் 5000 மதிப்புள்ள பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் சந்துருஜி அவர்கள் வழங்கினார். மேலும் வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியானது தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார்.
மேலும் இயக்கம் சார்பில் முன்னெடுத்து செல்லும் நற்பணிகள் என்னென்ன என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரையாற்றினார். இதில் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், இளங்கோவன் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்க நிறுவனர் மோகன், சசிகுமார், சுரேஷ், ஏகாம்பரம், சிகாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் வேணு, ஞானமூர்த்தி, படைப்பாளர் இயக்க நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம், பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை துணைத் தலைவர் கலைமாமணி முனைவர் வே பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் 5 தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 12 ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் திரளான ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அரசு பணி வழங்குவது என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு பச்சை துரோகம் செய்கின்றனர் என நீதிபதி சாடல். மக்களை பாதிக்கும் பந்த் தேவையில்லை என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் இன்று சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியை பார்வையிட்டார். கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.